உதாரணம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, 1000 குற்றவாளிகள் வந்து விடுதலையாகலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதனால எல்லாருமே வந்து ரிலீஸ் ஆனால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு நிரபராதி, ஒரு நல்லவன் 1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி வந்து கஷ்டப்படக்கூடாது, தண்டனை வந்து பெறக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உதாரணத்துக்கு. ஆனால் இப்போ அந்த பழமொழியை நீங்கள் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து நிரபராதியாக தான் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க. இப்போ சொல்லட்டா அந்த விஷயம் என்னன்ட்டு, இந்த 8:30 மணிக்கு கிளம்பி வந்தேன்னா ஸ்கூலுக்கு வந்து பசங்களை கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். லேட் ஆகிடுச்சுன்னா ஸ்கூல் கேட்டு பூட்டிடுவாங்க. வரும்போது வந்தால் பாதி வழியில் பெட்ரோல் வந்து காலியாகி வண்டி நின்றுச்சு. என்னடா வண்டி நின்றுச்சின்னு திறந்து பார்க்குறேன், பெட்ரோல் காலி. நான் பெட்ரோல் போடுறதுக்கு மறந்துட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வண்டியை வாங்கிட்டு நான் பசங்களை கூப்பிட்டு போய் விட்ருக்கலாம்னா நான் பண்ணது பாருங்கள், சரி பெட்ரோல் வாங்கிட்டு வந்து போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேனை எடுத்துக்கிட்டு, கேனை எங்கே போய் எடுக்கிறேன் அதை சொல்கிறேன் இருங்க. இப்போது கேனை போய் எடுத்துக்கிட்டு போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் கேட்குறேன், பெட்ரோல் போட மாட்டேன்றாங்க. என்னன்னு கேட்டால், பெட்ரோல் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எதனால் அப்படின்னு கேட்டால், ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டு அவங்க மேலேயே ஊற்றிக்கிட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க கொளுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு கேட்க போனால் அது என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து பெட்ரோல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இது எப்படி ரீசன் இருக்குது நீங்களே பாருங்கள். ஒருத்தவங்க வந்து ஏதோ மன கஷ்டத்தில் ஏதோ பிரச்சனையில் அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? அதுக்கு என்ன எந்த காரணத்துக்கு பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை தான் தடுக்கணும். அதை வந்து தடுக்கலை. அவங்க வீட்டில் என்ன கஷ்டமோ, என்ன சாப்பாட்டுக்கு இல்லையோ, என்ன கடன் பிரச்சனையோ, ஓகேவா? இப்போ நான் அது கேனை எடுத்தேன்ல, அது எங்கேருந்து திரும்ப எடுத்தேன்? ஒயின் ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு போனேன். இங்கெல்லாம் வழியில் பார்த்துட்டே போனேன், எங்கேயுமே இல்லை. 8:30 மணிக்கு ஒயின் ஷாப் திறந்துருக்கு. நான் போயிட்டு ஒயின் ஷாப்பில் போயிட்டு பார்த்தா எல்லாம் பாவமாக இருக்கானுங்க. இந்த அடிக்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்குது. அவங்க எல்லாருமே பார்க்கும்போது சரி உள்ளே போயிட்டு பெட்ரோல் வாங்கிறதுக்கு கேனை எடுத்துக்கிட்டு நான் வெளியே போய் பெட்ரோல் வாங்க போனால் பெட்ரோல் இல்லைன்றாங்க. இப்போ பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரிங்க அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க, அந்த ஒயின் ஷாப் திறந்து இருக்குது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. 1000 நிரபராதி வந்து 1000 குற்றவாளி வந்து தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இங்கே எல்லாருமே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு வந்து மூடி வைக்கிறாங்க பெட்ரோல் கொடுக்கக்கூடாதுன்னு, ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அழகாக ரீசனாக நாட்டை வழி நடத்தி கொண்டு போகிறாங்க பாருங்களேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட் சொல்லிக்கலாம். அடுத்ததில் பார்ப்போம். இதை நானே அனுபவித்தேன், அதனால தான் சொல்லலான்ட்டு தோணுச்சு, சொல்கிறேன்.